ஓம் சரவணபவா. மேஷ ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2025 மற்றும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உங்கள் ராசிக்கு 2ல் இருந்த குரு 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 பகவான் 3ஆம் இடத்துக்கு மாறப்போறது. முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது நிச்சயமா வந்து 1க்கு 2 முயற்சி போட வேண்டியது இருக்கும். கொஞ்சம் அலைச்சல குடுக்க தான் செய்யும். அதேபோல 7:30 காலகட்டம் உங்களுக்கு ஆரம்ப காலகட்டம். விரய சனியாக சனி பகவான் பிரவேசம் பண்ணியிருக்காரு. ஒரு மார்ச் மாதம் கடைசியில வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அதனால 7:30 சனி காலகட்டம். இந்த காலகட்டத்தில இவ்வளவு நாள் வந்து குரு சாதகமா இருந்த ஒரு விஷயத்துல இப்போ இந்த காலகட்டத்தில 3ஆம் இடத்துக்கு குரு போயிருப்பது என்ன பலன்? முயற்சி, விரயம். முயற்சி, விரயம். நீங்க முயற்சி பண்ற ஒரு விஷயம் விரயத்துல தான் போகும் அப்படின்ற ஒரு விஷயம். என்னன்னா, திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த செய்வீங்க. ஒரு முடிக்கிற தருணத்துல திருப்பி செய்ய வேண்டிய ஒரு அலைச்சல வந்து குடுக்கும். அதுக்கு வந்து சனியும் வந்து அதுக்கு ஒரு காரணமா வந்து வரப்போகுது. அதேபோல செலவு தேவையில்லாத விரயத்த வந்து இந்த சனி பகவான் குடுப்பாரு. செலவுகள் வந்து நெறைய பண்ணுவீங்க. கட்டுக்கடங்காம போகும். அதனால பார்த்து பண்ணுங்க. தேவைக்கு மட்டும் செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும். தேவைப்பட்டால் மட்டும் கடன் வாங்குங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்புங்க. இவ்வளவு நாள் வந்து 6ல வந்து கேது இருந்தாரு. இப்போ இந்த காலகட்டத்தில மே மாதத்து போல கேது பகவானும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 5ல கேது, 11ல ராகு. 11ல இருக்க ராகு வந்து நல்ல பலன். அதாவது பாவ கிரகங்கள்ல எந்த கிரகம் இருந்தாலுமே 11ல வந்து பாவ கிரகம் இல்ல. சுப கிரகமோ, பாவ கிரகமோ, நவ கிரகத்துல எந்த கிரகமும் 11ல இருந்தா வந்து நல்ல பலன குடுக்க வேண்டிய ஒரு விதி கட்டாயத்துக்கு ஒரு இதுங்க அது. அதனால 11ல இருக்க ராகுவால நல்ல பலன வந்து எதிர்பார்க்கலாம். நிச்சயமா வந்து சனி 12ல இருக்காரு. அ அ குருவானப்பட்டவர் 3ல இருக்காரு. இந்த பயிற்சியெல்லாம் தவிர இந்த ராகு நிச்சயம் நல்ல பலன குடுக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்ப்பது. நிச்சயமா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும். அதே போல கூட்டாளிகள் இருந்த பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது. நண்பர்கள் மத்தியில சில கருத்து வேறுபாடு இருந்தா இந்த காலகட்டத்தில அதெல்லாம் சுமூகமா வந்து பழைய நண்பர்கள்லாம் தேடி வருவாங்க. அதேபோல உங்கள் ராசிக்கு 3ல இருந்த குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்த பார்ப்பது. தந்தையாருக்கு உடல் சுகவீனம் இருந்ததுன்னா, அதெல்லாம் நல்ல தந்தையாருக்கு நல்ல சுப பலன்ங்க. மேஷ ராசி நேயர்களுடைய தந்தையாருக்கு நிச்சயமா ஒரு நல்ல சுப பலன வந்து இந்த குரு பகவான் குடுக்க போறாரு. அதேபோல உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல ஏற்கனவே ராகு வரப்போறாருன்னு சொன்னேன். அந்த ராகுவ வந்து இந்த குரு பகவான் பார்ப்பது நிச்சயம் நல்ல பலன். அந்த மாரி லாபஸ்தானத்துல ராகு இருந்து நெறைய பணத்த குடுப்பாரு. அதேபோல குரு பார்ப்பது இன்னும் ரெட்டிப்பு பலன். இந்த பலனெல்லாம் இருந்தாலும், இந்த விரயத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, செலவுகள வந்து இழுத்து விட்டுருவாரு. அதனால கொஞ்சம் பார்த்து தேவையானா மட்டும் செய்யுங்க. ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தேவை, ஒரு வீட கட்டணும், இல்ல அடுத்த மேல ஃப்ளோர் கட்டப் போறோம், இல்ல வீட வந்து சரி செய்யணும், புதுசா ஏதாவது செய்யணும். இந்த மாரி ஏதாவது தேவையில்லாத உதாரணத்துக்காக நான் சொல்றேன். தேவையில்லாத சிந்தனைகள உங்கள தூண்டிவிடும். தேவையானால் மட்டுமே நீங்க அத செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு அது நல்ல பலன குடுத்துரும். இது வந்து இந்த லாபம் வந்து உங்களுக்கு அத வந்து முழுமையா வந்து பலன் வந்து அடையும். ஆனால் பேராசையும் சில நேரங்கள் வந்து குடுத்து நீங்க தேவையில்லாத விஷயத்த வந்து செலவுகள இழுத்து விட்டுட்டீங்கன்னா, திருப்பி அத கவனமா கேளுங்க. தேவையானால் மட்டும் நீங்கள் அத கடன் பெறுறதோ, இல்ல ஒரு வேலைய வந்து நீங்க லாபத்த வந்து இன்வெஸ்ட் பண்றதோ, அது உங்களுக்கு விசேஷமா பொருந்தும். ஆனா, தேவையில்லாமல் உங்களுக்கு அதிகப்படி இந்த இந்த காலகட்டத்தில அதனால தான் அந்த 7:30 காலகட்டத்தில ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாருக்கும் வந்து கெடுப்பார்லாம் கிடையாது. நெறைய கொடுப்பார். கொடுத்து சில சமயம் வந்து நமக்கு நிதானமா இருந்தோம்னா, அது வந்து நல்லா ஜெயிச்சுருவோம் நம்ப. அது நிலையா நிக்கும். சனி பகவான் குடுப்பது வந்து நிலையானது. எப்பவுமே சனி பகவான் நிலைச்சு நிக்கிற ஒரு விஷயம். நம்ம பேராசை மூலியமா சிலர வந்து நம்ப செய்ற ஒரு செயல்பாடு வந்து நம்மளுக்கு அது தேவையில்லாத ஒண்ணு தானே. அந்த டைம்ல வந்து அது இருக்கக்கூடாது. அதனால இந்த கவனமா அத வந்து செயல்படுங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, குருவோட பார்வை நல்ல சுப தன்மைய தான். ஏன்னா பாக்கியத்த பார்க்கிறதெல்லாம் சும்மா கிடையாது. அவரு அங்க இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்துல இருந்து பார்க்குறாரு. அது ஒண்ணு. ஏன்னா முயற்சி கொஞ்சம் போட வேண்டியது உங்க ஜாதகருக்கு தானே தவிர, அதே மாரி பாக்கியத்த பார்க்கறதால தந்தையார் வழியில நல்ல ஒரு அ சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. அது ஒண்ணு சொல்லலாம். எல்லா சப்போர்ட்டும் இருந்தாலும் இந்த சனி பகவான எப்பவும் கவனம். இந்த 7:30 சனி காலகட்டம் ஆரம்ப காலகட்டத்துல நெறைய குடுப்பாரு. நல்லா உங்களுக்கு திடீர் யோகத்தெல்லாம் குடுக்கும். நல்லா ஃபெமிலியர் ஆவீங்க. தெரியாத ஒரு இதுல இருக்கிறவங்கலாம் நல்லா உங்கள வெளிக்கொண்டு வந்துருவாரு. நீங்க யாருன்ற ஒரு விஷயம் பூர்வ புண்ணிய பலனப்படி நீங்க வெளியில வந்துருவீங்க. ஆனா அத வந்து கரெக்ட்டா தக்க வைக்கிறது உங்க கையில இருக்கு. அதுதான். நிதானமும், தலகணமும் இல்லாத ஒரு பட்சத்துல எவரு செயல்படுறாரோ, அப்ப அந்த சனி பகவான் ரொம்ப புகழின் உச்சிக்கு உங்கள கொண்டு போவார். தலகணத்தோட இருப்பவர்களுக்கு கீழ தள்ளிடுவார். அதனால 7:30ல பொதுவா உங்களுக்குன்னு சொல்லல. 7:30 சனி காலகட்டம் யாருக்கெல்லாம் நடக்குதோ, அவங்க எல்லாருக்குமே கும்ப ராசிக்கு இன்னும் முடியல. அதேபோல மீன ராசி, மேஷ ராசி இந்த 3 ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7:30 சனி. அதேபோல அஷ்டமத்து சனி. இந்த மாரி துர்ஸ்தானத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுது அப்டின்னா, கண்டிப்பா இந்த பலன வந்து குடுக்குங்க.
அதனால தேவையில்லாத சிந்தனைகள வந்து ஏற்படுத்தி உங்களுக்கு அதீத ஒரு குழப்பத்த குடுத்து நீங்க வந்து செயல்படும். அதனால இந்த காலகட்டத்தில கண்டிப்பா தினமும் வந்து தியான பயிற்சி மேற்கொள்ளணும். இது நான் எப்பவுமே நான் சொல்ற வீடியோல வந்து நம்ம கான்ஷியஸா எந்த ஒரு செயல்பாடும் முடிவெடுக்கிற திறன் இருந்ததுன்னா, நிச்சயம் சக்சஸ் ஆயிடும். ஒரு பாதிப்பு குடுக்குதுன்னா, ஒரு 100% உங்களுக்கு இந்த பாதிப்பு வரணும்னு விதிக்கப்பட்டு இருந்ததுன்னா, கான்ஷியஸா நீங்க பண்ணும்பொழுது அது 50% போயிடும். அதனால வராதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா குறைக்கலாம். பலன வந்து குறைக்கலாம். அதனால தான் வழிபாடும் ரொம்ப முக்கியம். நம்ம தெய்வத்த ஏன் இந்த பரிகாரமா, வழிபாடா நம்ம சொல்றோம் அப்டின்னா, அங்கலாம் போயிட்டு வர்றது ஒரு சில கோயில்களுக்கு நம்ம போயிட்டு வந்தாலே கர்மா கழியும். அங்க போய் மிதிக்கிறதுக்குமே நம்ம கால் அங்க போய் பாதம் அங்க போய் படுறதுக்குமே குடுப்பன வேணும். அதனால முக்கியமா உங்களுக்கு குலதெய்வ கோயிலா இருக்கட்டும், இஷ்ட தெய்வ கோயிலா இருக்கட்டும், இந்த இந்த நேரத்துல வந்து நீங்க வழிபடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்லுவேன். அதே மாரி ஜென்ம சனி அடுத்த இன்னும் 2 1/2 வருடம் கழிச்சு வரப்போற ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த விரய சனியில வந்து இந்த இந்த காலகட்டத்தில தேவையில்லாத விஷயங்கள வந்து குடுத்தாலும், ஒரு நான் சொன்ன மாரி அலைச்சல குடுக்கும். 3ல இருந்த குரு சில அலைச்சல குடுத்தாலும், சனி பகவான் வந்து நல்ல அமைப்ப தான் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேலையில வந்து வெளிநாடு பயணம். நிச்சயமா வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த மேஷராசி நேயர்களுக்கு வரும். அதேபோல 5ல வந்து கேது பகவான் இருப்பது. இதையும் நான் நிச்சயம் இந்த சமயத்துல சொல்லணும். நான் வெறும் சனிய மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த வருட பலன்ல வந்து 5ஆம் இடத்துல கேது பகவானும் வந்து மே மாசம் போல வராரு. இது கேது பகவான் என்ன பலன்? நிச்சயமா குழந்தை பாக்கியம் குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கிறீங்கன்னா, இந்த கேது பகவான் இங்க இந்த 5ஆம் இடத்துல இந்த கேது பகவான் இருக்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட் இப்ப கண்டிப்பா மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்களேன். உடனே 1 மாசத்திலேயே உங்களுக்கு வந்து கைக்கூடி வந்துருங்க. அதனால ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட நெறைய பேருக்கு தோல்வி அடைஞ்சு நெறைய பேர் கேட்டுருக்காங்க. நான் இப்ப எடுக்கலாமா? இப்ப ட்ரீட்மெண்ட் இவ்வளோ செலவாகுது. நான் பண்ணலாமா? அப்படிலாம் கூட கேட்பாங்க. இந்த டைம்ல இந்த மேஷராசினியர்கள் பண்ணுங்க. நிச்சயம் சக்சஸ் ஆகும். அத நீங்க முயற்சி பண்ணுங்க. அது மாரி குழந்தை பாக்கியம்லாம் நிச்சயம் வந்து கூடி வந்துரும். அதனால பாக்கியத்த வந்து பார்க்குறாரு. அதனால உங்களுக்கு பாக்கியம், குழந்தை பாக்கியம் இருக்கு அப்டின்னா, பாக்கியஸ்தானத்த பார்க்குற குரு பகவான், அவர் புத்திரகாரகர் நிச்சயம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்கு. அதேபோல காதல் வயப்பட்டீங்கன்னா, இந்த நேரத்தில கவனமா இருங்க. ஏழரை சனி காலகட்டம் 5ல வந்து கேது இருக்கிறது. சின்ன சின்ன ஒரு சஞ்சலத்தையும், ஒரு குழப்ப நிலைய வந்து தேவையில்லாம அந்த 5ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் குடுப்பார். அதனால அந்த காலகட்டத்தில நீங்க அந்த தேவையில்லாத ஒரு உறவு நிலைகளெல்லாம் நீங்க வந்து கட் பண்ணிடுங்க. ஆ அ தேவையில்லாத வராங்க அப்டின்னா, அந்த நண்பர்களா இருக்கட்டும், அது காதலா மாறுது. இதெல்லாம் இருந்ததுன்னா, கொஞ்சம் இதுவரைக்கும் போதும். இந்த காலகட்டத்தில கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கங்க. அவ்வளோதான் அப்டின்ற மாரி ஒரு அவங்களுக்கு புரிய வச்சுருங்க. நீங்க தான் உங்க கையில தான் இருக்கு சொல்லப்போனா. மத்தவங்க அவங்க எதிராளி கையில கிடையாது. இப்படிதான் கிரகங்கள் ஒரு மனிதர்கள் ரூபா நம்ம சுத்தி இருக்கிற ஒரு விஷயம் மூலியமா அத நம்மள அணுகும். நம்ம தான் வந்து அத கவனமா வந்து கையாளணும். அதேபோல இந்த வழிபாடு சொல்லணும் அப்டின்னா, நான் கேதுக்கு வந்து 5ல கேது இருப்பதனால நிச்சயமா வந்து விநாயகர் வழிபாடு சங்கடா சதுர்த்தி அப்போ நிச்சயம் வழிபடணும். அது போயிட்டு வாங்க. முடிஞ்சா பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. அது வந்து கேதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றது பிள்ளையார்பட்டி தான் சொல்லுவேன். அதேபோல ராகு பகவான் 11ல இருந்து உங்களுக்கு நற்பலனா தான் குடுக்க போறாரு. அதேபோல கேது இங்க 5ல இருக்கிறது வந்து அது வந்து சர்ப்பம் அப்படின்றதுனால, நீங்க கண்டிப்பா வந்து நரசிம்மர மலை ஏறி சோளிங்கர் நரசிம்ம பகவான போய் நீங்க வழிபட்டு வாங்க. நல்ல ஒரு ஒரு ஏறு முகத்த வந்து அவர் குடுத்துருவாருங்க. நல்ல அமைப்புங்க. ஸோ அதனால இந்த மாரி சின்ன சின்ன ஒரு பரிகார வழிபாடு முறைகள நீங்க மேற்கொண்டாலே போதுமான ஒரு விஷயம். இஷ்ட தெய்வத்தையும், குலதெய்வத்தையும் எப்பயும் மறக்காதீங்க. ஆ 7 சனி கண்டு பயப்பட வேண்டியது இல்லை. இந்த குரு பயிற்சி நல்ல சாதகமான பலன் தான். 3ல இருப்பதனால 1க்கு 2 முறை நீங்க முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். மத்தபடி நல்ல அமைப்பு.